லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்துப் போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்திலிருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடைக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்குச் சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்புத் தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போடக்கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தஞ்செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தஞ்செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தஞ்செய்து தீர்த்த பின்பு உயிரோடிருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த சணல் நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு
தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவநிவர்த்தி செய்து பாவ நிவாரண பலின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக் கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக் கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள். அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியஞ்செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனை பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல்நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவுது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான்.